பத்மாவத்தில் அமைந்திருக்கும் ஸ்ரீ ஐயப்பன் தேவஸ்தானம் சுமார் 20 வருடங்களுக்கு முன்பாக ஜெயசுதாஸ் அவர்களால் அடிக்கல் நாட்டப்பட்டு கிட்டத்தட்ட 2002ஆம் ஆண்டு கும்பாபிஷேகம் நடைபெற்று பிறகு 2015ஆம் ஆண்டு 12 வருடங்களுக்கு பிறகு இரண்டாவது புனருத்தான வேலைகள் நடைபெற்று இந்த 13வது வருட கும்பாபிஷேக நிகழ்வுகள் நடந்து இன்று வருஷாபிஷேக நிகழ்வுகள் நடப்பதை இங்கு நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது. இன்றைய நிகழ்வில் ஐயப்ப சுவாமி அவர்களது மூலஸ்தானத்தில் விளக்கு ஏற்றி பூஜைகள் நடைபெற்று கொடியேற்றம் நடைபெறும். கொடியேற்றம் நடந்து முடிந்தவுடன் 18 படிபூஜை நடத்துவதற்காக இந்தியா கேரள மாநிலத்திலிருந்து கண்டாரு மேல்சாந்தி அவர்கள் இவ்விடம் வருகை தந்திருக்கின்றார்கள். அவர்களது தலைமையின் கீழ் இந்த படிபூஜை நடைபெறும். இந்த படிபூஜையை தொடர்ந்து இன்னும் 10 நாட்களுக்கு வெகு விமரிசையாக இந்த ஐயப்ப வருஷாபிஷேகம் நடைபெற்று 4ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்று தேரிலே ஐயப்பன் பவனி வந்து முகத்துவாரம் கடலோரத்திற்கு சென்று ஸ்நானம் செய்து அந்த பவனியானது முழு வட கொழும்பு மாநகரை சுற்றி திரும்பவும் கோயில் வந்தடைந்து மிகவும் சிறப்பான பூஜைகள் நடைபெறுவதை நாம் அந்த நிகழ்வுகளை இன்னும் ஒவ்வொரு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த இலங்கை மாநகரிலே நிர்மாணிக்கப்பட்டிருக்கும் இந்த ஐயப்ப தேவஸ்தானம் இந்தியாவிற்கு வெளியே 18 படிகளுடன் அமைந்த முதல் கோவில் ஆக அமைகின்றது. அது மட்டுமன்றி இந்த 13-14 வருட காலங்களிலே கேரளாவிலிருந்து வந்திருக்கும் நம்பூதிரி அவர்களினால் இங்கு பூஜை வழிபாடுகள் தினமும் சிறப்பாக நடைபெறுவதை நாம் காணக்கூடியதாக இருக்கின்றது.